இதில் இன்னொரு முக்கியமான ஒரு 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 ஃபேக்ட் ஒன்று இருக்கிறது. நேரடியாக மன்னிப்பு கேட்கிற நேரத்திலேயும் கூட கணவன்மாரை பொறுத்தவரையில மிக பெரும்பாலும் உடனே அவங்களோட மனசு இறங்கிடும். கிட்டத்தட்ட 99% கணவன்மாரோட நிலைமை அப்படித்தான். ஒரு 1% பிடிவாதம் பிடிக்கிறார்கள். ஆண்களுடைய இயல்புல உடனே மனசு இறங்கிடுவாங்க. நேரடியாக மன்னிப்பு கேட்ட உடனே மனசு இறங்கிடுவாங்க. ஆனாலும் உடனே அதை காட்டிக்கொள்ள மாட்டாங்க. அந்த கெத்தை வச்சுக்கொள்ளுவாங்க. அப்ப முதல் தடவையில காட்டிக்கொள்ள மாட்டாங்க. உள்ளுக்குள்ள மன்னிச்சு தான் நிற்பாங்க. ஆனா தோற்றத்தை எப்படி வச்சுக்கொள்வாங்க? அதே கோபமா தான் வச்சுக்கொள்வாங்க. அவங்க எதிர்பார்ப்பாங்க என்னண்டா இன்னொரு தடவை வந்து கேட்கணும். 2வது தடவை கேட்கிற நேரத்துல சிலர்கள் பெரும்பாலும் ஓகே ஆயிடும். சிலாக்கள் அதை இன்னும் கொஞ்சம் நீட்டி வைப்பாங்க. 2, 3, 4 வரட்டும் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. மனசு ஓகே கிளியர் ஆயிட்டு. ஆனாலும் அந்த இது இருக்கும். ஆண்களை பொறுத்து அந்த விஷயம் இருக்கு. அது நீங்களே அதை ஃபீல் பண்ணலும் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பெண்களை பொறுத்த வரையில பெண்களும் மோஸ்ட்லி நான் இங்க சொல்லிக்கிற 80% பெண்களும் அப்படி ஆண் நேரடியாக மன்னிப்பு கேட்டால் இறங்கிடுவாங்க. ஆனா மனசு இறங்கினாலும் பெண்கள் என்ன செய்வார்கள்? அந்த மன்னிப்பை அன்கண்டிஷனலா தரமாட்டாங்க. கண்டிஷனோட தான் தருவாங்க. அந்த இடத்துல கிளியரா ஓப்பனாவே பேசுவாங்க. இது பிறகு இப்படி செய்யப்படாது, இதை செய்யப்படாது, இதை செய்யப்படாது என்று சொல்லி அப்படி கண்டிஷன்ஸ் போடுவாங்க. அப்ப அந்த கண்டிஷனோட தான் மன்னிப்பை அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்ப இந்த இயல்பு வேறுபாடு இருக்கிறது. அல்லாஹு தாலா அத அப்படித்தான் வச்சிருக்கிறார். அப்ப அவங்க கண்டிஷன் போடுற நேரத்துல அதேலாம் என்று சொல்லி நாங்க திரும்பவும் பழைய இடத்துக்கு போயிடப்படாது. கண்டிஷன் போடுற நேரத்துல ஓகே ரைட், இன்னும் மிகுதா கண்டிஷன், அதுவும் ஓகே என்று சொல்லி மூவ் ஆற வேண்டியதுதான். அப்ப அதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ அல்ல. ஏன்னா அந்த நேரத்துல அதை அக்செப்ட் பண்றது என்று சொல்றதுல அவங்களோட உளவியல், அவங்களோட மனசு அப்படித்தான் ஒர்க் பண்ணுது. அல்லாஹ் அப்படித்தான் அதை வடிவமைச்சிருக்கிறான். அது ஒரு பெரிய நெகட்டிவான ஒரு விஷயம் ஒன்று அல்ல. அப்ப அதுதான் இங்க நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான உண்மை.